ஆ, அடடா என்ன பேபி இது? அங்க நாங்க எல்லாரும் பூமிய மஞ்ச தண்ணில குளிக்க வச்சிட்டு இருக்கோம். நீ ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க? உட்காராம என்ன பண்றது? பூமி சந்தோஷமா இருக்கறத பார்த்து நான் அவளுக்கு ஆரத்தி எடுத்து டான்ஸ் ஆடணுமா? ஹம், ஹம், பயங்கரமா எரியுது போல இருக்கு. எரியாம இருக்குமா? மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மம்மி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. பூமி அங்க மஞ்சள்ல குளிக்கிறா, நான் இங்க கண்ணீர்ல குளிச்சிட்டு இருக்கேன். ஐயோ பைத்தியமே, உனக்கு விஷயம் தெரியாததுனால நீ கோவப்படுற. இந்த கல்யாணம் நடக்காது. நிஜமாவா? ஆ, எப்படி சொல்ற பாட்டி? அந்த பூமியோட அம்மா ஆசை நிறைவேறணும்னா இன்னைக்கு பூமி ஃபைனல் டான்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். பூமியோட கல்யாண முகூர்த்தமும் டான்ஸ் காம்படிஷனும் ஒரே டைம்ல வர்ற மாதிரி உங்க அம்மா செட் பண்ணிட்டா. வாங்க என்னடி சொல்றேன். எதுக்கு இப்படி இழுத்துட்டு வர? என்ன ஆச்சு? மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க போட்டிருக்க பிளான் எனக்கு தெரியாம போச்சு மம்மி. ம்? மருதாணி பாட்டி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கோச்சுக்காத. மாமாக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க இந்த அளவுக்கு யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு மம்மி. சாரி மம்மி. ஐ லவ் யூ மம்மி. ஐயோ ஐயோ, இவ என்ன சித்தி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அங்க பாரு அங்க பாரு. ம். என்கிட்டயே உங்க விளையாட்டை காட்டுறீங்களா? பாத்துக்கிறேன். அந்த ககன் கிட்ட இருந்து இவளை எப்படிதான் பிரிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சந்தோஷத்துல கண்ணு மண்ணு தெரியாம வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அந்த சந்தோஷத்துல என்ன பண்ண போறாளோ எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. பேபி, இதெல்லாம் என் தலை எழுத்து. வாங்க. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வா. கடவுளே, இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடந்து முடிஞ்சிடணும். அம்மா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமா? என்னங்க? சாரதா, இங்க பூமிக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி குளிக்க வைக்கிறாங்க. அங்க ககனுக்கும் மஞ்சள் தண்ணில குளிப்பாட்டுறீங்கல்ல? ஆரம்பிச்சிருச்சுங்க. தூரத்து சொந்தம், பக்கத்து வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அங்க எல்லாரும் இருக்காங்க, என்ன தவிர. சாரதா, பக்கத்திலே இருந்து என் பையனுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துற கொடுப்பன எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சாரதா. நீ தப்பா எடுத்துக்கலனா எனக்கு வீடியோ கால் பண்ணி ககனை காட்டுறியா? அவனுக்கு சந்தேகம் வந்தா
தேவையில்லாம டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ப்ளீஸ் சாரதா, அப்படியாவது அவனை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கொடு சாரதா. ப்ளீஸ், நீயே எப்படியாவது மேனேஜ் பண்ணு. பூமிக்கு அம்மா இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பூமிக்கு அப்பாவுடைய பாசம் கிடைச்சிருக்கு. காதலிச்சவனையே பூமி கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ சந்தோஷமா இருக்கான்ல, அவ சந்தோஷத்துல தான் ஏன் சந்தோஷத்தையும் நான் தேடிக்கிறேன் அண்ணி. அந்த சந்தோஷத்துல தான் இந்த கல்யாணத்தை நடத்துற, அப்படிதானே? ஆமா, அப்படிதான் அண்ணி. நானும் உன்ன மாதிரியே நினைச்சு விட்டுருவேன் மீரா. ஆனா நான் அப்படி நினைச்சு விடுறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா டீப்பா யோசிச்சு பார்த்தா உன்னுடைய முழு வாழ்க்கையே நஷ்டமாக போகுதோங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன அண்ணி நீங்க இப்படி சொல்றீங்க? இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது? ஆனா என்ன, எனக்கு மருமக ஆகலையேங்கிற கவலை ஏதோ கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் உன் அப்பாவித்தனம் மீரா. இவ்ளோ நாளா கேபி நம்ம வீட்ல இருந்துகிட்டு உன்னோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னா அதெல்லாம் உன் மேல இருக்கிற பாசம் நினைச்சிட்டியா? அப்படி ஒரு பாசம் இருந்திருந்தா அப்பப்ப அந்த சாரதா வீட்டுக்கு அவர் எப்படி போயிட்டு வருவாரு அண்ணே? உங்களை பார்த்தாலும் என் அண்ணனை பார்த்தாலும் என் புருஷனுக்கு ரொம்ப பயம். அதனாலதான் நம்ம வீட்லயே இருக்காரு. கரெக்டா சொன்ன மீரா. இப்ப பூமிக்கும் கங்கனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கேபிக்கு எங்க மேல பயம் இருக்குமா? ஏன் இருக்காது? எதுக்கு இருக்கணும்? ஆ, எங்களை பார்த்து பயப்படுற கேபி இப்பவே அந்த சாரதா வீட்டுக்கு போயிட்டு வரான்னா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழுசா கிளம்பி போயிடுவான். அது மட்டுமா மீரா, உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு அந்த கேபி சாரதா கிட்டயே போயிடுவான். உனக்கு தான் தெரியும்ல மீரா, அந்த ககனுக்கு அம்மாவோட சொல் தான் வேதவாக்கு. கேபி அந்த வீட்டுக்கு போறது ககனுக்கு பிடிக்கலனாலும் அவங்க அம்மா சொல்றத தட்ட மாட்டான். மீரா, எப்படி பார்த்தாலும் உன்னை விட்டுட்டு போறதுக்கு கேபிக்கு எந்த தடங்களும் இருக்காது. சொல்லு. ஐயோ, எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுல்ல? சொல்லு. மீரா, வீடு முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க. நீ என்கிட்ட பேசுறதுக்காக வரல, சண்டை போடுறதுக்காக தான் வந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. வேண்டாம் மீரா, தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு கிடைக்கிற முதல் சந்தோஷத்தை இப்படி வந்து இல்லாம பண்ணிடாத. ப்ளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எதுவா இருந்தாலும் அங்க ஓரமா போய் பேசிக்கலாம். வா ப்ளீஸ். இப்ப பொறுமையா கேளு மீரா. என் புருஷனுக்கு நீ விவாகரத்து கொடு.